ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடிப்படியாக நறுக்கி வச்சு கேரட்டை சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் கேரட்டை பொடிப்படியாகவும் நறுக்கிக்கலாம், சீவியும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். அதனால் நல்லா கேரட்டை போட்டோன்னு நல்லா ஒரு கிளறிக்கிட்டு கலரணுன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கிடுவோம். இது கேரட்டு மூடி வேக வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ தான் முட்டையோடு நல்லா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வேக வச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து திறந்து பார்ப்போம். வெந்துருச்சா இல்லைன்னா நல்லா வேகணும். அப்போ தான் முட்டையோடு நல்லா இருக்கும். திறந்து பார்ப்போம் வெந்துருச்சா இல்லைன்னு. இன்னி வேகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வேக வச்சுருவோம். மூடி வேக வச்ச உடனே வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். எத்தனை முட்டை தேவையோ உங்களுக்கு உடச்சி ஊற்றிக்குங்க. நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கேரட்டோட முட்டை நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். முட்டையும் கேரட்டையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கிடுவோம். அப்போ தான் முட்டை கவுச்சி ஸ்மெல் வராது. அதுக்காக இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோன்னா ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா. கரம் மசாலா ஆப்ஷன் தான், தேவையான சேர்த்துக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக சேர்க்க சொல்கிறேன். இது 3ஐயும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிடுவோம். ஏன்னா அந்த மசாலாவோட வாசனை போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறி விட்டோன்னா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோன்னே சூப்பராக இருக்கும். இதை சுட இறக்கி சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.